இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் 49 சிறந்த குணங்கள், 49 கிரேட் குவாலிட்டிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தாங்க, மரித்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து போல ஒருத்தரை கூட நம்மளால காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு மகத்தான சிறந்த ஒரு மனிதனா அவர் வாழ்ந்து மரித்தார் இல்லைங்களா? நம்மளுடைய ரட்சகர் அவரு. அதனால்தான் மற்ற மதத்தார் கூட அவர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவர்கிட்ட இருந்த குணங்கள் அந்த மாதிரி இல்லைங்களா? கிரேட்டஸ்ட் பர்சன் எவர் லிவ்ட் இன் திஸ் யூனிவர்ஸ்னாக்கா இயேசு கிறிஸ்து. இதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு பியூரான வாழ்க்கை அவர் வாழ்ந்து காமிச்சாரு. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமே இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? சோ ஏன் நம்ம அவரை கிரேட்டஸ்ட்னு சொல்றோம்னா அவர்கிட்ட இருந்த குணங்கள் 49 குணங்கள் அவர்கிட்ட மெயினா இருந்துச்சு. அந்த குணங்கள் என்னென்ன அப்படின்றது இந்த ஒரு காணொளியில சுருக்கமா நம்ம பார்க்கலாங்க. இதுல எவ்வளவு குணங்கள் நம்மகிட்ட இருக்குது இல்லைங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து போல இருக்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்டியன்னு சொல்லும்போது ஜனங்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கனாக்கா, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த குணங்கள் இருக்குதா? நம்மளோட கம்பாரிசனே அவரை வச்சுதான். கிறிஸ்டியன்ன்றீங்க, அவரை போல நீங்க இல்ல அப்படின்ட்டு நம்மள ஈஸியா கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? இதுல எவ்வளவு குணங்கள் நம்ம கிட்ட இருக்குது, எத்தனை நம்ம வளர்த்துக்கணும், எவ்வளவு குணங்கள் ஆப்போசிட்டா இருக்குது அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்குதான் இந்த ஒரு காணொளி. ஏன்னா கடைசி காலமா இருக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தணும்னா அவரோட குணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். முதலாவது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அலர்ட்டா இருக்கிறதுங்க, எச்சரிக்கையா இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய எதிராளியாகிய சாத்தான் எப்படி இருக்கிறான், யாரை விழுகலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருந்தாருங்க. சாத்தானோட சோதனைகளை ஜெயிக்கிறாரு. ஏன்னா எச்சரிக்கையா இருந்தாருங்க. தேவனோட வழி என்னன்ட்டு அவருக்கு தெரியுங்க. சரியான வழி எது அப்படின்ட்டு தெரிஞ்சதுங்க. அதனால எச்சரிக்கையா இருந்தார். இன்னைக்கும் நமக்கு தேவன் எவ்வளவு எச்சரிப்புகள் வேதத்துல இருந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதை கேட்டுட்டு நம்ம ஏனோ தானோன்ட்டு இருக்கக்கூடாதுங்க. அதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. எச்சரிக்கை ஏன் தேவன் கொடுக்குறாரு? நம்ம அலர்ட்டா இருக்கணும் எல்லா விஷயத்திலயும். உலகத்தார் போல நம்ம வாழ்ற மாதிரி இல்லைங்க. அதனால்தான் ஏசு கிறிஸ்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களை பார்க்கிலும் அவர் செப்பரேட்டா தெரிஞ்சாரு. ஏன்னா எல்லா விஷயத்திலயும் அவர் அலர்ட்டா இருந்தாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அட்டென்டிவ்னஸ், கவனிக்கிறது. இயேசு கிறிஸ்து எதை கவனித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமாக தேவனுடைய காரியங்களை. அவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, நான் எதுவுமே சுயமா செய்ய மாட்டேன். என் பிதா எதை செய்கின்றாரோ அதை நான் கவனிச்சு அதையே செய்யறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப அட்டென்டிவ் இல்லைங்களா? சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அப்பா அம்மா கூட இருக்கும்போது அவங்க செய்கின்ற காரியங்கள், அவங்க சொன்ன விஷயத்திலே ரொம்ப அட்டென்டிவா இருந்திருப்பாரு. ரொம்ப சின்ன வயசுலயே அவர் பேசுறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க அந்த வேதபாரகர்கள். ஏன்னா அவர் எல்லாத்துலயும் ரொம்ப அட்டென்டிவா இருக்கிறாருங்க. நம்ம எந்த அளவுக்கு கவனித்து பார்க்கின்றோம், யாராவது தேவனுடைய வசனத்தை சொல்லும் போது நம்ம கவனிச்சு கேட்கிறோமா? இப்போ இருக்கிற காலகட்டத்துல அந்த அட்டென்ஷன் ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லைங்க ஜனங்களுக்கு. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த உலகமே ரொம்ப ஃபாஸ்டா போறதுனால அந்த கவனிக்கிற அந்த குணமே கம்மி ஆயிட்டே வருது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப அட்டென்டிவா இருக்கணுங்க. மூணாவது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவைலபிலிட்டி. அதாவது ஜனங்க ஈஸியா இயேசு கிறிஸ்துவ அப்ரோச் பண்ற நிலையில அவர் இருந்தாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியக்காரங்கன்றாருங்க. ஆனா அவங்கள அப்ரோச் பண்றதே ரொம்ப கஷ்டம். கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. அப்பாயின்ட்மெண்ட் கிடைக்காது. அவங்க ஒரு இடத்துல மீட்டிங் வரணும்னாக்கா அவங்களுக்கு ஃபிளைட் புக் பண்ணணும். ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணணும். காணிக்கை கொடுக்கணும். அப்பதான் அவங்க வருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாரா? இல்ல. அதே மாதிரி அப்போஸ்தலர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லங்க. நடந்துட்டே போறாங்க, நடந்துட்டே வராங்க. உயிருக்கு ஆபத்து இருந்தது. அந்த நிலையில கூட ஊழியத்தை பண்றாருங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா? கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது பாருங்க. அந்த அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தேவனோட ஊழியக்காரனாக்கா அவைலபிளா இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து எப்போதுமே எளிதில ஜனங்க அவரை அப்ரோச் பண்ற நிலையில இருந்தாருங்க. இத்தனைக்கும் அவர் பழகுன ஜனங்க எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப லோவா இருந்த பீப்புள் தான். மீன் பிடிக்கிறவங்க, கூலி வேலை செய்றவங்க, வில்லேஜ்ல இருந்தவங்க. ரொம்ப எளிதில அவர்கிட்ட போய் பேச முடிஞ்சது இல்லைங்களா? தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கும் அவர் அவைலபிளா இருந்தாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான குவாலிட்டிங்க. 4வது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட தைரியம் இருந்துச்சுங்க. போல்ட்னஸ். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒரு சிங்கம் போல இருக்கணுங்க தைரியத்துல.
இல்லைங்களா? யார பார்த்தும் பயப்படக்கூடாது. ஏன்னா சத்தத்தின் வழியில நடக்கிற நம்மகிட்ட தான் தைரியம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து கிட்ட தைரியம் இருந்துச்சுங்க. யார பார்த்தா அவர் வந்து பயந்து ஓடல, பயப்படல அவரு. தைரியமா கடிந்து கொள்றாருங்க. பரீசேர், சதேசியர கடிந்து கொள்றார். பிலாத் கிட்ட தைரியமா போய் நிக்கிறாருங்க. ஏரோது கிட்ட தைரியமா போய் நிக்கிறாருங்க. இது என்னுடைய ராஜ்யம் அல்ல அப்படின்ட்டு தைரியமா பேசுறாருங்க. பயப்படவே இல்ல எதுக்குமே. ஏன்னா தேவன் கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு மனசு அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த விசுவாசம் இருந்ததுனால தைரியமா இருந்தாரு. நம்மளும் தைரியமா இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. 5வது குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காஷியஸ்னஸ் எச்சரிக்கையா இருக்கிறது. எப்படின்னா, இப்ப நம்ம வழியில நடந்துட்டு போறோம். முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குதுனாக்கா என்ன பண்ணுவோம்? அந்த சைட் போகாம வேற பக்கமா போவோம். ஏன்னா பள்ளத்துல விழுந்துடுவோம் அப்படின்ற அந்த ஒரு எச்சரிக்கை நம்ம மனசுல இருக்கும். இதுதான் வந்து காஷியஸ்னஸ். ஆபத்த கண்டு விலகுறது. இந்த மாரி ஏராளமான வசனங்கள் இருக்குதுங்க. தேவன் நம்மளுக்கு வழிய காட்டுவாரு. அந்த இடத்துல ஆபத்து இருக்குது. நீ போக்கூடாது. டெம்ப்டேஷன் வரும். நீ அந்த பக்கம் போக்கூடாது. இந்த விஷயத்துல 100% இயேசு கிறிஸ்து இருந்தாரு. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட வந்து அவரு எக்ஸ்ட்ரா பேசலங்க. தேவையில்லாத வார்த்தை ஐடியல் வேர்ட் அவர் வாயிலிருந்து வரல. தேவையில்லாத ஆக்ஷன் அவர் வந்து பண்ணல. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்குள்ள அவர் போல. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை. காஷியஸ்னஸ் உள்ள ஒரு வாழ்க்கையா வந்து வாழ்ந்தாருங்க. இப்ப நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளே நம்ம வந்து கேட்டுக்கலாம். இல்லைங்களா? நமக்கு தெரியும் இது பாவம் அப்படின்ட்டு. சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்புன்னு நம்மளுக்கு தெரியுங்க. அதுலேருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மள பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதுங்க. 6வது குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பேஷன் இரக்கம். இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ளவரா இருந்தாரு இல்லைங்களா? ஜனங்க யாரையெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்க பாவிகள் அப்படின்ட்டு, அவங்களுக்கு வந்து அவர் இரக்கம் காமிச்சாரு. இதுதான் இயேசு கிறிஸ்துவோட குணங்க. அவர் நடந்து போகும்போது நெறைய வியாதியஸ்தர்கள் வராங்க. அவங்கள பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுங்க, மனதுருகுறாரு. அவங்களுக்கு சுகம் கொடுக்காம அவங்கள தாண்டி போமாட்டாரு. இது அவர்கிட்ட இருந்த இரக்கம். யாராவது கஷ்டப்படும்போது, அத பார்த்து அப்படியே விலகி போறவர் கிடையாதுங்க. அவங்களோட கஷ்டத்துல இவரும் வந்து பங்கு கொள்கின்றார். இதுதான் இயேசு கிறிஸ்துவோட கம்பேஷன். இல்லைங்களா? இன்னைக்கு நியூஸ்ல நம்ம எவ்வளோ கொடூரமான விஷயங்கள பார்க்குறோங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு மனதுருகணும். ஏன்னா தேவனுடைய கேரக்டர் அதுங்க. கம்பேஷன்ன்றது லவ்வோட இன்னொரு ஆ வடிவம். இல்லைங்களா? லவ் இருக்கிறவங்கள்ட்ட தான் அந்த கம்பேஷன் வரும். இல்லன்னா மத்தவங்க கஷ்டம். அது யாரோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு. அப்படி போக்கூடாது. இல்லைங்களா? மத்தவங்க கஷ்டப்படும்போது நம்மளுடைய கஷ்டமா அத வந்து பார்க்கணுங்க. இல்லைங்களா? நம்ம மனதுருகணும். இது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. 7வது குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்டென்ட்மென்ட் மனநிறைவு. இப்ப இருக்கிற உலகத்துல மனநிறைவு அவ்வளோ ஈஸியா ஜனங்களுக்கு வர்றது இல்லங்க. ஏன்னா, இன்னைக்கு வாழ்றவங்க ஜனங்க யாருக்காக வாழ்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்காக வாழ்றது இல்லங்க. நேபர்ஸ்க்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அதனால தான் மனநிறைவுன்றது வருதே இல்ல. அந்த பியர் பிரஷர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? ஒரு மனநிறைவோட அவரோட ஓட்டத்த ஓடி முடிச்சாரு இல்லைங்களா? எங்குமே தேவனிடத்துல அவர் வந்து கம்ப்ளைண்டே பண்ணலங்க. நான் ஏன் வந்து ஒரு கார்பெண்டர் வீட்ல இருக்கணும்? நான் வந்து ராஜாவாக இருந்தேன் பரலோகத்துல. இந்த ட்ரெஸ்ஸ நான் போடணுமா? இந்த மாரி ஒரு வில்லேஜ்ல நான் இருக்கணுமா? ஏன்னா, அவர் வாழ்ந்த வில்லேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ரிமோட் வில்லேஜுங்க. டாய்லெட் வசதி கூட இல்லாத ஒரு ஊரு. ஆர்க்கியாலஜிஸ்ட் அதுதான் சொல்றாருங்க. அந்த மாரி ஒரு ஊர்ல வந்து அவர் இருக்கிறாருங்க. அந்த ஊருக்காரங்களே வந்து அவங்க வந்து ஜனங்க வந்து ரொம்ப கேவலமா பார்த்தாருங்க. அந்த மாரி ஊர்ல இருந்து வராரு. இல்லைங்களா? ஆனா மனநிறைவோட தேவனோட ஊழியத்த வந்து அவர் செய்தாருங்க. எங்குமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. நம்பள்கிட்ட அந்த மனநிறைவு இருக்குதா? போதுன்ற அந்த மனநிறைவு இருக்குதா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இல்லைங்களா? அந்த போதுன்ற மனநிறைவு தான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆதாயம் நமக்குங்க. அந்த மனநிறைவோட இருந்தா மட்டும் தான் தேவனோட நாமத்த வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? மகிமைப்படுத்த முடியும். அந்த போதுன்ற இல்லன்னு வச்சுங்களேன், எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஆசைகள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், எது இருந்தாலுமே மனநிறைவு வரவே வராது. ஸோ ரொம்ப முக்கியம் இதுதாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரியேட்டிவிட்டி. அதாவது தேவன் நமக்கு குடுக்குற அந்த தாளந்த தேவனோட மகிமைக்கென்று எப்படி நம்ம பயன்படுத்துகின்றோம்? இயேசு கிறிஸ்து 100% பயன்படுத்தினார் இல்லைங்களா? தேவன் வந்து பரிசுத்த ஆவிய இயேசு கிறிஸ்துக்கு பரிபூர்ணமா குடுத்தாரு. அதனால நற்கிரியைகளை செய்கிறவரா அவர் வந்து சுற்றித் திரிந்தாருங்க. இதான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணல. இன்னைக்கு நம்மளுக்கும் தேவன் வந்து பரிசுத்த ஆவி குடுத்திருக்கின்றார். டேலண்ட் குடுத்திருக்கிறாரு. அத வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல 4 பேரோட பிரயோஜனத்துக்காக அத வந்து யூஸ் பண்றோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. பாடுற டேலண்ட் இருக்கலாம், பேசுற டேலண்ட் இருக்கலாம், ஊக்கப்படுத்துற டேலண்ட் இருக்கலாம். நல்ல பண வசதி தேவன் குடுத்திருக்கலாம். தேவனுக்காக நம்ம வந்து அத பயன்படுத்துறோமா? எத்தன பேருக்கு வந்து நம்போ யூஸ்ஃபுல்லா இருக்கிறோம்? இல்லைங்களா? 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிற அந்த ஒரு இதுங்க.
டிசைசிவ்னஸ். 2 மனதோட இயேசு கிறிஸ்து வாழல. ஏன் நான் கஷ்டப்படணும்? நல்லா இருக்கலாமே! அப்படின்ட்டு அவர் யோசிக்கவே இல்ல. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் தான் இந்த விஷயத்த செய்து முடிக்கணும். தேவனுடைய சித்தத்த செய்வது தான் என்னுடைய போஜனம்ட்டாருங்க. நான் தேவனுடைய சித்தத்த தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டேன். இல்லைங்களா? இந்த ஒரு தீர்க்கமான முடிவுல இருந்தாருங்க. அவர் சின்ன வயசுல என்ன சொல்றாரு, நான் எங்க அப்பாவோட வேலை தான் செய்யணும். இதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்ற மைண்ட் செட்ன்றது அவ்வளவு சின்ன வயசுல அவருக்கு இருந்திருக்குது. பாத்தீங்களா? தீர்க்கமான ஒரு முடிவு. நெறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய அந்த விஷயத்துல தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறது இல்லங்க. பேப்டிசம் எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் பண்றாருங்க. இதுக்கெல்லாம் லேட் பண்ணோம்னு வச்சுங்களேன், தேவன் மேல நம்மளுக்கு பயம் இல்லன்னு அர்த்தம் ஆயிடும். இல்லைங்களா? சோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணுங்க. 2 மனசு எதுலயுமே வச்சுக்கூடாது. ஒண்ணு தேவனுக்காக வாழ்றேன், இல்ல உலகத்துக்காக வாழ்றேன். 2த்துலயே டிராவல் பண்ணணும்னு நெனச்சா, மிக மிக தவறான ஒரு விஷயங்க. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு மைண்டோட இருந்தாருங்க. தேவனுடைய சித்தத்த செய்வதுதான் என்னோட போஜனம். கடைசி வரைக்கும் அததான் செய்தாருங்க. 10வது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டெஃபரன்ஸ், மரியாதை. இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இயேசு கிறிஸ்துக்கு பரிபூர்ண ஆவிய கொடுத்தாருங்க. மிரக்கல் பண்ற வல்லம் இருந்துச்சு. நிறைய பேர் அவரை பிரேஸ் பண்றாங்க. ஆனா அதை எதையுமே அவர் தலைக்கு ஏத்திக்கல. இல்லைங்களா? அவர் ரொம்ப ஹம்பிளா இருந்தாருங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த மாதிரி நிலையில நம்ம இருந்தோம்னாக்கா, மத்தவங்கள நம்ம எப்படி பார்ப்போம்? 12 அப்போஸ்தலர்ஸ் கூட இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க யாருமே இவருக்கு ஈக்குவலே இல்லைங்க. ஆக்சுவலா பார்க்கும்போது. ஆனா இவரு அவங்கள கீழானவங்களா நடத்தவே இல்ல. ஒரு இடத்துல கூட அவங்கள கீழானவங்களா நடத்தல. இவங்களா ஒரு ஆளா? இவங்க கூட நான் பழகணுமான்ற எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லைங்க. இல்லைங்களா? நமக்கு கொஞ்சம் ஞானம் அதிகமா வந்தாலே, நம்ம என்ன நினைச்சுறோம்? நம்ம தான் எல்லாரோட பெரியவங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருது. அப்படி ஒரு காலம் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரவே கூடாதுங்க. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி லவ் பண்ணாரு இல்லைங்களா? எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்தாரு. இல்லையா? இதுதான் அவர்கிட்ட இருந்த கேரக்டருங்க. இல்லைங்களா? அவர்கிட்ட இருந்த அந்த மகிமைய அவர் என்ன பண்ணாங்க? தப்பா யூஸ் பண்ணவே இல்ல. பெருமை பாராட்டல அத வச்சுட்டு. இதுதான் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குணம். 11வது கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டிபெண்டபிலிட்டி, நம்பகத்தன்மை. தேவன் நம்பினாரு இல்லைங்களா இயேசு கிறிஸ்துவ. இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எப்படி வந்துச்சு? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபரா அவர் இருந்தாருங்க. இப்போ நம்மள ஒருத்தர் நினைக்கும் போது அந்த நம்பகத்தன்மை இருக்குதா? ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறோமா? இல்ல பேச்சு கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம விட்டுறோமா? வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியங்க. ஏதோ ஏனோ தானோம்ன்ட்டு ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்க கூடாது. கொடுத்தோம்னா அதிலே நிக்கணும். இயேசு கிறிஸ்து மேல 100% தேவன் நம்பினாருங்க. நம்மள அதே மாதிரி எல்லாரும் நம்பணும். தேவனுடைய காரியங்களையும் சரி, மத்த காரியங்களையும் சரி. அந்த டிபெண்டபிலிட்டி நம்மகிட்ட இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. 12வது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தீர்மானம், டிட்டர்மினேஷன். நம்ம லைஃப்ல ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. நான் இதற்காக தான் வாழ போறேன். நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட வாழணுங்க. இல்லைங்களா? ஏனோ தானோன்ட்டு வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்மானம் எடுத்தாரு இல்லைங்களா? தேவனோட சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற ஒரு தீர்மானம். நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். எப்போ பேப்டிசம் எடுக்கும் போது இல்லையா? அந்த தீர்மானத்தை எந்த அளவுக்கு நம்ம இப்ப காப்பாத்திட்டு இருக்கிறோம்? மைண்ட்ல இருக்குதா? தினந்தோறும் நம்ம எந்திரிக்கும் பொழுது அதை நினைச்சுட்டே எந்திரிக்கிறோமா? எந்த அளவுக்கு அதுல உறுதியா நிக்கிறோம்? இவ்வளவு வருஷம் பேப்டிசம் எடுத்து நிறைய வருஷங்கள் ஆயிருக்கலாம் இல்லைங்களா? சோ எவ்வளவு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு, தேவனோட வழியில உண்மையா நடக்கிறோமா? இன்னுமே நமக்குள்ள யாருக்கும் தெரியாத பாவங்கள் உண்டா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்க. இதுதான் டிட்டர்மினேஷன். 13வது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டிலிஜென்ஸ், சிரத்தை. அப்படின்னாக்கா, எந்த விஷயத்தை செய்தாலும் கருத்தோட செய்வதுங்க. முழு மூச்சோட செய்வது. இல்லைங்களா? டிலிஜென்ட்டா, ரொம்ப 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 ஜாக்கிரதையா செய்யறது. இது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் ஏனோதானோன்னு பண்ணலங்க. ரொம்ப ரொம்ப டிலிஜென்ட்டா பண்றாருங்க. நம்ம ஒரு விஷயத்த சாதாரணமா பண்றதுக்கும் டிலிஜென்ட்டா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சமையல் கூட நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்ணாக்கா டேஸ்ட் ரொம்ப அருமையா வரும். சாதாரணமா ஏனோதானோன்னு பண்ணாக்கா சுமாரா தாங்க வரும். தேவனுடைய காரியங்கள்ல எப்படி இருக்கிறோம் நம்ம? மத்த விஷயங்களை விட்டுறலாங்க. ஆவிக்குரிய விஷயத்துல எந்த அளவுக்கு சிரத்தை நம்ம எடுக்கிறோம். டிலிஜென்ட்டா பண்ணணும். பாவத்தை விடணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குதா? டிலிஜென்ட்டா பண்ணணும். இல்லைங்களா? பைபிள படிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குதா? மெடிடேட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குதா? டிலிஜென்ட்டா பண்ணுங்க. ஏனோதானோன்னு பண்ணக்கூடாது. ஏதோன்னு படிச்சோம் விட்டோன்ட்டு இல்ல. டிலிஜென்ட்டா பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் முழு மூச்சோட டிலிஜென்ட்டா பண்ணாரு.
அதனால தான் வெற்றி வெற்றி சிறந்தாருங்க அவரு. 16வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிசைன்மென்ட் பகுத்தறிவு. எது சரி, எது தப்புன்ற அறியத்தக்க அந்த ஒரு புத்தி. இந்த புத்தி யார் குடுக்கிறது? தேவன் குடுக்குறாருங்க. எதன் மூலியமா குடுக்குறாருனாக்கா, பைபிள் வசனத்தின் மூலியமாக தராருங்க. இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது பகுத்தறிவு அவர்கிட்ட பயங்கரமா இருந்துச்சு. அவர போல யார்கிட்டயுமே இல்லன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல கூட அவர் தவறே செய்யலங்க. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆனா ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணலங்க, பாவமே பண்ணலங்க. சாத்தான் சோதிக்கும்போது வசனத்த வச்சே அத அந்த சோதனைகள என்ன பண்றாருங்க, மேற்கொள்றாரு. நம்மளால முடியுதா அப்படின்ட்டு பார்க்கணும். டிசர்ன்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வசனத்துல தெளிவா இருக்குதுங்க. எது சரி, எது தவறு அப்படின்ட்டு. தெரியலன்னு நம்மளால சொல்லவே முடியாது இல்லைங்களா? 15வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்கரெஷன் முன் ஜாக்கிரதை. அப்படின்னாக்கா ஒரு ஆபத்து வரப்போகுது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறோம், முன் ஜாக்கிரதையா இருக்கிறோம் அப்படின்றது தான் டிஸ்கரெஷன் அப்படின்றது. இந்த ஞானத்த வந்து தேவன் நமக்கு தருவாருங்க. அவரோட வழியில நடக்கும்போது. இயேசு கிறிஸ்துவுட்ட இந்த ஞானம் ரொம்ப இருந்துச்சு. அவர் வந்து வெல் பிரிப்பேர்டா இருந்தாருங்க. அந்த ஊழியத்த செய்து முடிக்கிற அளவுக்கு ஞானம் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போஸ்தலர்ஸ ஏன் வந்து அவரு தேர்ந்தெடுக்கிறாரு? அவங்க மூலியமா தான் சுவிசேஷம் எல்லார்கிட்டயும் பரவும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணி தான் வந்து அவர் பண்றாருங்க. இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு டிஸ்கரெஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு முன் ஜாக்கிரதையா இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வரப்போகுது. நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கிறோமா? பாவத்த விட்டு விலகி இருக்கிறோமா? தயாரா இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. 16வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாங்கும் ஆற்றல் என்டியூரன்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தியத்த விட்டு விலகி போகக்கூடாது. தேவன விட்டு விலகி போகக்கூடாது. கஷ்டம் வரும், துன்பம் வரும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் நிமித்தம் நீங்க வந்து பாடுபடுவீங்கோ. நமக்கு வரிய வந்து சந்தோஷமா வாழறதுக்கு மட்டும் தேவன் அழைக்கலங்க. அவர் நிமித்தம் பாடுபடுவதற்காக அழைத்திருக்கின்றார். அந்த தாங்கும் ஆற்றல் இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட ஏராளமா இருந்ததுங்க. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் இல்லைங்களா? இது எல்லாத்தையும் தாங்கி தான் என்ன பண்றாரு? சிலுவையில வந்து என்ன பண்றாரு? வெற்றி சிறக்கிறார். நம்மகிட்ட கூட அந்த ஆற்றல் இருந்தா மட்டும்தான், நம்ப இந்த ஆவிக்குரிய ஓட்டத்த வந்து வெற்றிகரமா ஓடி முடிக்க முடியுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இல்லைங்களா? நல்ல ஓட்டத்தை ஓடினேன். ஓட்டத்த முடித்தேன் அப்படின்றாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம அந்த மாரி சொல்ல முடியுங்களா? எண்டுரன்ஸ் இருக்கணுங்க. தாங்க மாற்றம் இருந்தா தான் எல்லாத்தையும் வந்து நம்ம செய்து முடிக்க முடியும். தேவன் பலத்த தருவாருங்க. 17வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்தூசியாசம் உற்சாகம். எங்கனா சோர்ந்து போய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறது நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்லங்க. உற்சாகமா செய்றாருங்க. உற்சாகமா செய்றாருங்க. அந்த உற்சாகம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ! ஒரு கட்டாயமா செய்றதோ, இத வந்து நம்ம எப்படிப்பா செய்ய முடியும்? அப்படின்ற அந்த எண்ணத்துல பண்ணக்கூடாதுங்க. தேவன் கூட இருக்கிறாரு. நம்ம உற்சாகமா செய்யணுங்க. முழு மூச்சோட செய்யணும். சந்தோஷமா செய்யணும். அந்த எந்தூசியாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட அந்த எந்தூசியாசம் அவர் ஊழியத்த ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த எந்தூசியாசம் இருந்துச்சு. 18வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசுவாசம். விசுவாசத்துக்கு அவரு தான் என்னங்க நம்மளுக்கு முன்னோடி. அவர போல விசுவாசம் நம்மகிட்ட இருக்கணும்ன்ட்டு தான் நம்ம வந்து போராடுறோம் தினந்தோறும் இல்லைங்களா? விசுவாசத்துல அவர மிஞ்ச யாரும் இல்லங்க. தேவன் மேல அந்த அளவுக்கு விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சு. இல்லைங்களா? நமக்கும் இருக்கணுங்க. ஃபேத் இல்லாம நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாதுங்க. அவர் அந்த அளவுக்கு ஃபேத் இருந்ததுனால தான் இன்னைக்கு தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். 19வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது நேரத்துக்கு ஏத்த மாரி நம்மள மாத்திக்கிறதுங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள வந்து நம்ம மாத்திக்கணும். இல்லைங்களா? நம்ம வந்து இங்க வீட்ல ஆறாம இருக்கலாம். நம்மளுக்கு நெனச்சதெல்லாம் வந்து செய்யலாம். வெளிய போயிட்டு அதே மாரி பண்ண முடியாது. இல்லைங்களா? வீட்ல இருக்கிற மாரி கம்ஃபர்ட் வெளியில நமக்கு கிடைக்காதுங்க. இப்படி இருந்தா தான் நான் ஊழியம் செய்வேன். இந்த மாரி இடத்துல தான் நான் வந்து பேசுவேன். இந்த மாரி வீடுகளுக்கு தான் நான் போவேன் அப்படின்ட்டு நம்போ சொல்லவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லங்க. பரலோகத்துல இருந்தா அவரோட மகிமையே வேற, பூமியில அவரோட மகிமையே வேறங்க. சாதாரண ஒரு குடும்பத்துல பொறக்குறாரு. நம்ம ரட்சகரே வந்து இந்த அளவுக்கு ஹம்பிளா இருக்கும்போது நம்மலாம் ஏமாத்துறோங்க. கம்ப்ளைண்டே பண்ணல அவரு. இல்லைங்களா? எல்லாத்தையும் ஏத்துக்கிறாருங்க. ஃப்ளெக்சிபிளா இருந்தாரு அவரு. இல்லைங்களா? பாவிகளோட வீட்டுக்கு போறாரு. அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாருங்க. இல்லைங்களா? ஜனங்க வெறுத்து ஒதுக்குனாங்க இல்லைங்களா? அவங்க கூட போய் பழகுறாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவர்கிட்ட இருக்குது பாருங்க. மனதுல மனதுல வந்து தாழ்மை இல்லன்னாக்கா, இவ்ளோ பெரிய விஷயத்த செய்ய முடியாது. இல்லைங்களா? நம்மளும் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். 20வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மன்னிக்கிற தன்மைங்க. அவர போல மன்னிக்க முடியுமா நம்மளால? யோசிச்சு பார்த்தா புல்லரிக்கிற மாரி ஆவுது இல்லைங்களா? மன்னிப்புக்கு வந்து எபிட்டமியே அவர்தாங்க. அவர அடிச்சு சிலுவையில போட்டு சாவடிக்க பார்க்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றாருங்க. தேவனே! இவங்க பண்றது என்னன்னு தெரியாம பண்றாங்கப்பா, மன்னிச்சிடுங்கன்றாருங்க. எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. என்னா மாரி கேரக்டர் பார்த்தீங்களா?
இந்த மாதிரி குணம் நம்ம கிட்ட இருக்குதுங்களா? இருக்கணும் இல்லைங்களா? இப்படி இருந்தாதான் நம்ம வந்து கிறிஸ்தவன்ட்டு பெருமையா சொல்ல முடியுங்க. இது இல்லாம வந்து நான் கிறிஸ்தவன், வாரம் சர்ச்சுக்கு போறேன், தசம குடுக்குறேன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தம் இல்ல. இந்த மாதிரி குணங்கள் இருக்குதா? குணங்கள் தான் தேவன் மெயினா நம்ம கிட்ட பாக்குறதுங்க. 21வது குணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெருந்தன்மை, ஜெனராசிட்டி. அவருக்காக அவர் வாழ்ந்தாரா? இல்லங்க. இயேசு கிறிஸ்து அவருக்காக வாழ்ந்தவரே கிடையாதுங்க. ஜெனரஸா இருந்தாருங்க. பெருந்தன்மை, விட்டு கொடுக்கிற தன்மை, மத்தவங்களுக்காக எதனா பண்ணோம் அப்படின்ற தன்மை. நம்மகிட்டயும் அதுதான் இருக்கணும். ஜெனரஸா இருக்கணுங்க. நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்டை ஷேர் பண்ணிக்கணும். நம்மகிட்ட பணம் இருந்தா ஷேர் பண்ணிக்கணும் இல்லைங்களா? நம்மகிட்ட ஃபுட் இருந்தா ஷேர் பண்ணிக்கணும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்டா நம்ம இருக்கணுங்க. அதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாருங்க. வாங்குறத விட குடுக்கறது தான் மேலுன்றாருங்க. இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட ஜெனரஸா நம்ம வந்து இருக்கணுங்க. 22வது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜென்டில்னஸ். ரொம்ப ரொம்ப மென்மையா அவர் வந்து நடந்துக்கிட்டாரு. இல்லைங்களா? யார்கிட்டயும் வந்து கடுமையா நடந்துக்கல. ரொம்ப ரொம்ப ரேரா நம்ம பாக்குறோம் அவர்கிட்ட. அவருக்கு கோவம் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுறது. ஜென்டிலா இருக்கிறாருங்க. நம்ம எவ்வளவு ஜென்டிலா இருக்கிறோம் இல்லைங்களா? யார்கிட்ட ஜென்டிலா இருக்கணும்? நம்ம கிட்ட பேஷண்டா இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. கோவப்படுறவங்கள்ட்ட நம்ம ஜென்டிலா இருக்கணும். வயசானவங்கள்ட்ட ஜென்டிலா இருக்கணும். சில பேருக்கு சரியா பேச வராது நம்ம கிட்ட. அவங்க கிட்ட ஜென்டலா இருக்கணும். கோவப்படக்கூடாதுங்க. ஷார்ட் டெம்பர் காட்டக்கூடாதுங்க. எல்லாருமே நம்ம மாரியே இருக்கணும்ட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா, நம்மள மாரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா? ஒருத்தர் பேசுற விதம் வெவ்வேற மாதிரி இருக்கும். நடந்துக்கிற விதம் வெவ்வேற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ப ஏத்துக்கணுங்க. இதான் வந்து கிறிஸ்துவின் அன்பு. ஜென்டிலா நம்ம நடந்துக்கணுங்க. அவரு ஜென்டிலா இருந்தார். ஜென்டில் ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்துச்சு. இல்லைங்களா? அடுத்த குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிரேட்ஃபுல்னஸ். நன்றி உணர்வு. எல்லா விஷயத்துக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தி தான் அவர் வந்து பண்றாருங்க. இல்லைங்களா? தேவனுக்கு நன்றி உள்ளவரா அவரு இருக்கிறாருங்க. கிரெடிட் அவரு எங்கேயுமே வந்து அவர் செய்த காரியங்களுக்கு அவர் வந்து கிரெடிட் எடுத்துக்கல. தேவன், தேவன், எங்க அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பான்றாருங்க. இதுதான் வந்து கிரேட்ஃபுல்னஸ். நம்மகிட்ட அந்த கிரேட்ஃபுல்னஸ் இருக்குதா? அந்த தேங்க்ஃபுல்னஸ் இருக்குதா? யோசிச்சு பார்க்கணுங்க. எல்லாத்துலயுமே ஒரு நன்றி உணர்வு. இல்லைங்களா? ஒரு சின்ன ஹெல்ப் யாராவது பண்ணா கூட, நம்ம வந்து கடைசி வரைக்கும் அத வந்து நினைவு கூரணும். தேவனுக்கு நன்றியை செலுத்தணும். அந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும். 24வது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். இல்லைங்களா? இது இயேசு கிறிஸ்துவிட்ட அதிகமா இருந்துச்சுங்க. ஒரு இடத்துல 5000 பேருக்கு என்ன பண்றாருங்க? சாப்பாடு கொடுக்குறாரு. அது ஹாஸ்பிட்டாலிட்டி தான். சும்மா கூட அனுப்பிச்சு இருந்துக்கலாங்க. ஆனா எல்லாரையும் கவனிக்கணும்ன்ற எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. அவர்கிட்ட வந்து யாரும் வந்து வெறுமையா திரும்பி போனதே கிடையாது. நல்ல மனதோட வரவங்கள சொல்றேங்க. வெறுமையா அவர் வந்து யாரையும் அனுப்பிச்சதே கிடையாது. இதுதான் அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி. கிறிஸ்டியன்ஸோட மெயின் குணமே என்ன? அங்க ஹாஸ்பிட்டாலிட்டி தான். ஆபிரகாம் கிட்ட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துச்சு. தாவீது ராஜா கிட்ட இருந்துச்சுங்க. விருந்தோம்பல் பண்றது இல்லைங்களா? விருந்தோம்பல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிக்கிறது. அதை வச்சுதான் கிறிஸ்துவின் குணத்தை நம்ம மத்தவங்கள்ட்ட காட்ட முடியும். 25வது குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹியூமிலிட்டி. அவரை போல அன்பல் யாராவது இருந்தாங்களா இந்த உலகத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா யாருமே கிடையாது. எல்லாரும் ஒரு காலகட்டத்துல அம்பலா இருந்திருப்பாங்க. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் இருக்க மாட்டாருங்க. என்ன மாதிரி அம்பலான மனுஷன் கூட சில சமயத்துல பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. கோவம் வந்துரும் இல்லைங்களா? ஈகோவை டச் பண்ணும்போது யாராலையும் வந்து தாங்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட அந்த ஹியூமிலிட்டியை வந்து விட்டு கொடுக்கல. அம்புலன்ஸ் கடைசி வரைக்கும் வந்து காமிச்சாருங்க. அவருக்குன்னா அங்க தலையெழுத்தா காலை வந்து கழுவுறதுக்கு, அப்போஸ்டல்ஸோட காலை கழுவுறதுக்கு அவருக்கு என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதுக்கு வரணுங்க? ஏன்னா அந்த அளவுக்கு அம்புலா இருக்கிறாருங்க. அம்புல்னஸ்னா என்னன்ட்டு அவங்களுக்கு பிராக்டிக்கலா செய்து காட்டுறாரு. ஏன் அவங்களுக்குள்ள வந்து நான் பெரியவன், நீங்க சிறியவங்கன்ற எண்ணம் வரக்கூடாது, பேதபாவம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணி காட்டுறாரு. இதுதான் அவருடைய கேரக்டர் இல்லைங்களா? சோ நம்ம எந்த அளவுக்கு அம்புலா இருக்கோம். 26வது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, துவக்க முயற்சி, இனிஷியேட்டிவ். இப்போ எத்தனையோ தேவதூதர்கள் பரலோகத்துல இருக்கிறாருங்க. தேவன் அவங்க யாரையுமே அனுப்பல உலகத்தை ரட்சிப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவ அனுப்புனாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து அந்த விஷயத்த பண்றாருங்க. இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கும் போது தேவன் என்ன சொல்றாருங்க? என்னோட நேசகுமாரன் அப்படின்றாருங்க. இவர் மேல நான் வந்து பிரியமா இருக்கிறேன். தேவன் அந்த அளவுக்கு அவரை லவ் பண்ணாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்தான் எல்லாத்துக்குமே துவக்கணும். எல்லாத்துக்குமே ஆதி அவர்தாங்க. இல்லையா? சோ நம்ம வந்து சில விஷயத்த வந்து தொடக்கணும். மத்தவங்க வந்து அன்பா நடந்துக்கணும்னு நம்ம விரும்புறோம் இல்லைங்களா? நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி காமிச்சிடணும். மத்தவங்க மன்னிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து மன்னிக்கணுங்க அவங்கள. விட்டு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம விட்டு கொடுக்கணும்.
சரிங்களா? நம்ம வந்து இனிஷியேட் பண்றவங்களா இருக்கணும். இல்லையா? 27வது குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாய்ஃபுல்னஸ் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. தேவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்போதுமே மனமகிழ்ச்சியா தான் இருந்தார். மனமகிழ்ச்சியோட தான் அந்த ஊழியத்த செய்து முடித்தார். மனமகிழ்ச்சி ரொம்ப இருந்துச்சுங்க. தேவனுக்குள்ள நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பலன். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட அந்த ஜாய்ஃபுல்னஸ் இருந்துச்சு. 28வது குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேர்மை, நீதி இயேசு கிறிஸ்துட்ட இருந்துச்சு. அவர் நீதிபரருங்க. அவர போல நீதி செய்றவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அநீதியா எங்கேயுமே நடக்கலங்க. அநீதி செய்றவங்கள வந்து கண்டிக்கிறாரு. இல்லைங்களா? திட்டுறாருங்க. அவர் என்ன பண்றாரு, ஆலயத்துக்கு போறாருங்க. அங்க வியாபாரம் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து தள்ளுறாரு. ஏன்னா, அது அநியாயம்ன்றது அவருக்கு தெரியுது. எங்க அப்பாவோட வீட என்ன பண்றீங்க? கள்ளரோட குகை ஆக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தள்ளுறாரு. இல்லைங்களா? நீதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச்சுல வந்து சுத்தம் இருக்கணுங்க. சரிங்களா? எல்லார்கிட்டயும் வந்து நம்ம நீதியா நடந்துக்கணும். அவங்க சத்தியத்துல இருக்கிற சகோதர, சகோதரியா இருக்கட்டும், இல்ல உலகத்தாரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். ஆனா நம்ப வந்து நீதிய காக்கணுங்க. இயேசு கிறிஸ்து எல்லார்கிட்டயும் நீதிய தான் செய்றாரு. இல்லைங்களா? 29வது குணம், அதுதான் வந்து நம்மள மோட்டிவேட் பண்றது. தி மெயின் கேரக்டர் அப்படின்னாக்கா லவ். இயேசு கிறிஸ்துன்னும்போது எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னங்க? லவ் தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. ரொம்ப பெரிய அன்பு. உலகத்தை இவ்வளவா அன்பு கூர்ந்து என்ன பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்துவ தேவன் கொடுத்தார் நமக்காக. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவிட்டயும் அதே அன்பு தான் இருந்துச்சு. அதுக்கு 1% கூட குறைவே கிடையாதுங்க. நம்மளெல்லாம் லவ் பண்ணதுனால தான் நம்மளுக்காக அவரு மரித்தாருங்க. லவ் இல்லன்னா மரித்திருப்பாரா? லவ் இருந்ததுனால தான் இன்னைக்கும் நம்மளுக்காக ஜெபம் பண்றாருங்க. தேவனிடத்துல மன்றாடுறாருங்க. லவ் இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். அந்த லவ் சரிங்களா? லவ்னாக்கா நமக்கு ஞாபகம் வர்றது இயேசு கிறிஸ்து தான். வேற யார் ஞாபகம் வருங்க இந்த உலகத்துல பொறுத்தவரைக்கும்? நம்ம அப்பா, அம்மா இருக்கிறாங்க. இல்லன்ட்டு இல்லங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ போல நம்மள நேசிப்பாங்களா? அப்படின்றது டவுட். 30வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாயல்டி. வாய்மை தவறாமை. உண்மையா நடந்துக்கிறதுங்க. நம்ம உண்மையா நடந்துக்கணுங்க. இல்லைங்களா? அவர் வந்து எல்லார்கிட்டயும் உண்மையா நடந்துட்டாரு. லாயலா இருந்தாருங்க. வேற யார்கிட்டயுமே அந்த லாயல்டி இல்ல. ஒரு இடத்துல கூட அந்த லாயல்டி மீறி அவர் வந்து நடக்கல. நம்ம லாயலா இருக்கணும். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட லாயலா இருக்கணும். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட, அப்பா, அம்மா கிட்ட பசங்க லாயலா இருக்கணும். இந்த மாரி லாயல்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற உலகத்துல இதுக்கெல்லாம் மதிப்பு இல்லங்க. ஆனா தேவன் இதத்தான் எதிர்பார்க்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து லாயலா இருந்தாரு. தேவன் கிட்ட லாயலா இருந்தாரு. அவருக்கு தேவன் கொடுத்த அந்த ஊழியத்துக்கு அவர் வந்து லாயலா இருந்தாருங்க. இல்லைங்களா? அத மீறி அவர் எதுவுமே பண்ணல. 31வது குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாந்தம், மீக்னஸ். அவர போல சாந்த குணம் உள்ளவங்க யாராவது இருப்பாங்களா? இல்லங்க. எல்லாத்துக்குமே இயேசு கிறிஸ்து தான் எபிட்டமி. அவரு தான் வந்து ஆதாரம். மீக்னஸா? இயேசு கிறிஸ்து. லவ்வா? இயேசு கிறிஸ்து. ஹியூமிலிட்டி? இயேசு கிறிஸ்து. சொல்லிட்டே போலாங்க. கம்பேஷன்? இயேசு கிறிஸ்து. பண்ணி காமிச்சாரு. எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறாரு. இதுதான் வந்து கம்பேஷனு. இதுதான் லவ்வு. இதுதான் வந்து சாந்தம். இதுதான் வந்து பேஷன்ஸு. ஒருத்தங்க அவமானப்படுத்தும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவர் பண்ணி காட்டுறாரு. விடாமுயற்சினா என்ன? பண்ணி காட்டுறாரு. எல்லாத்தையும் பிராக்டிகலா பண்ணி காமிச்சவர் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க. அவர போல மீக்கா இருக்கணுங்க. இல்லைங்களா? அவ்வளவு ஈஸியா அந்த கேரக்டர் வராதுங்க. இல்லைங்களா? இப்போ வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு. நம்ம வந்து மத்தவங்களுக்கு நான் மேன்மைன்னு காமிச்சா தான் வந்து இந்த உலகத்துல நமக்கு ஒரு அடையாளம் அப்படின்ட்டு சின்ன வயசுல இருந்து பசங்களுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி தான் வளர்க்குது. இல்லைங்களா? யூ ஷுட் பி பெட்டர் தென் அதர்ஸ். இல்லையா? எப்பவுமே உங்கள நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா, நம்மளுடைய தேவன் நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாரு? மீக்கா இருங்கன்றாருங்க. சாந்த குணம் உள்ளவங்களா இருங்கன்றாருங்க. பேஷண்டா இருன்னு சொல்றாருங்க. இப்படிதான் வந்து தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இயேசு இருந்தாருங்க. நான் தேவனுடைய குமாரன். என்கிட்டயே இப்படி பேசுறீங்களா? நான் நினைச்சா என்ன பண்ண முடியும் தெரியுமா? அப்படின்ட்டு எங்கேயுமே அவர் பேசலங்க. அந்த பெருமை அவர் வாயில வரவே இல்ல. சாந்த குணம் உள்ளவரா இருந்தாருங்க. ஆனா, இப்ப இருக்கிற உலகத்துல எப்படிங்க? எங்க அப்பா யார் தெரியுமா உனக்கு? அப்படின்னுவாங்க எடுத்தோனே. எங்க குடும்பம் என்ன தெரியுமா? என்ட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்படின்னுவாங்க. இயேசு கிறிஸ்து நெனச்சிருந்தா எப்படி பேசியிருந்துக்கலாம்? ஒரு வார்த்தை கூட அப்படி பேசலங்க. இதுதான் வந்து சாந்த குணம்ன்றது. 32வது குணம் அவர்கிட்ட இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். பட்ட பாடுகள்னால கீழ்ப்படிதல கற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு வசனமே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தாருங்க. அப்பா, அம்மா கீழ்ப்படிந்தாரு இந்த உலகத்துல இருக்கும்போது. இல்லைங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் எப்படி அப்படின்றத அவர்கிட்ட கத்துக்கலாங்க. நம்மளுக்கு இஷ்டமானத நம்ம கீழ்ப்படிதல் கிடையாதுங்க. சரிங்களா? நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஒண்டி கீழ்ப்படிதல் பண்றது. அந்த மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல. தேவன் ஒரு விஷயத்த சொன்னா, அத வந்து நம்ம கீழ்ப்படியணும். அது எதுவா இருந்தாலுமே சரி.
அப்படி இருந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. 33வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒழுங்குமுறை. ஒரு ஆர்டர்லினஸ். எல்லா விஷயத்தையும் ஒரு ஒழுங்கா செய்தாருங்க. ஒரு ஆர்டர் அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு கிரமம் இருந்துச்சுங்க அவர்கிட்ட. இல்லைங்களா? இது வந்து நம்ம கத்துக்கலாங்க. கிறிஸ்டியன்ன்றவங்க ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் லைஃப். ஒரு ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும். ஒழுங்கா டைம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம ஒழுங்கா இருக்கணுங்க. நம்ம முடி வெட்டுற விதத்துலயும் சரி, எதுவுமே வந்து மத்தவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கக்கூடாது. இல்லையா? ஆர்டர்லியா இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாருங்க. 34வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேஷன்ஸ், பொறுமை. இயேசு கிறிஸ்து அளவுக்கு நமக்கு பொறுமை வருமா அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விதான். இல்லைங்களா? அவர்கிட்ட இருந்தது சாதாரணமான பொறுமை இல்லைங்க. நீடிய பொறுமை. டு த எக்ஸ்ட்ரீம் அவரை வந்து கேவலப்படுத்துனாங்க. டு த எக்ஸ்ட்ரீம் அவரை வந்து அவமானப்படுத்துனாங்க. இது எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கினாரு. யாருக்காக? நமக்காகங்க. அவர்கிட்ட இருந்த பொறுமை. வீட்டுல இருக்கிறவங்களே வந்து அவரை கேவலம் நடத்தும் போது யாரும் வந்து பொறுமையை மெயின்டைன் பண்ண மாட்டாருங்க. ஆனா இவர் வந்து பொறுமையா இருந்தாருங்க. பொறுமையா இருந்தாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மேஜர் எக்ஸாம்பிள். தேவனுடைய குமாரன் நான் எப்படி இருக்கிறேன் பாரு, நீ எப்படி இருக்கணும். நான் உனக்கு ஒரு லெசன் காட்டுறேன் இதுல அப்படின்ட்டு நமக்கு இதெல்லாம் பாடமா காட்டுறாரு. சரிங்களா? இது சாதாரணமா நம்ம கடந்து போகின்ற விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பொறுமையா இருந்தது போல நம்மளும் பொறுமையா இருக்கணுங்க. அந்த பொறுமை நம்ம கிட்ட இருக்கணும். அதற்காக தான் இதெல்லாம் தேவன் நமக்கு காட்டுறாங்க. இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரிகர் ஆகுறோமா? பொறுமை இல்லையா? ஃபியூல நிக்கிறதுக்கு கூட சில பேருக்கு பொறுமை இருக்காதுங்க. இல்லைங்களா? பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமை இல்லாம எதுவுமே லைஃப்ல சாதிக்க முடியாதுங்க. 35வது குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெர்சுவேசிவ்னஸ், வற்புறுத்துதல். அதாவது நம்ம வாழ்க்கை மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்து அதை வந்து அவங்களுக்கு ஏவுதலை ஏற்படுத்தணுங்க. ஒரு எடிஃபிகேஷனை ஏற்படுத்தணும். இவரை போல நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சத்தியத்தை அறியாதவங்களுக்கு கூட ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாருங்க. மத்த மதத்தார் கூட அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரை போல நம்மளால இருக்க முடியாதுப்பா, அவர் கிரேட் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருங்க. சோ நம்மளுடைய வாழ்க்கை யாருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? 36வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை. சோ எப்படி இயேசு கிறிஸ்து பஞ்சுவலா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டு வராரு. என்னுடைய நேரம் இன்னும் வரல அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாருனாக்கா, அவருடைய நேரம் எப்போ வரும் அப்படின்ட்டு கூட தெரியும். அந்த நேரத்துக்குள்ள அவர் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து முடிக்கணும். பஞ்சுவாலிட்டி இல்லைன்னா அதெல்லாம் முடிக்க முடியுமா? முடியாது. அதிகாலமே ஏஞ்சிட்டு அவரோட ஊழியத்தை செய்யறாருங்க. நைட்டெல்லாம் ஜெபம் பண்றாரு. அதிகாலை எந்திரிச்சு ஜெபம் பண்றாருங்க. எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறாருங்க. இதெல்லாம் செய்யணும்னாக்கா பஞ்சுவாலிட்டி இல்லைன்னா முடியாதுங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்மகிட்ட பஞ்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சபைக்கே நிறைய பேர் வந்து லேட்டா வருது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைங்களா? அப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப தப்பு. ஏசு கிறிஸ்துவே பஞ்சுவலா இப்படி இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை கேட்க போறோங்க. சாதாரணமா போல, நம்ம சாதாரண ஒரு ஃபங்க்ஷனுக்கு போல, சாதாரண ஒரு ஈவெண்ட்டுக்கு போலங்க. தேவனை ஆராதிக்க போறோம். கரெக்டான டைம்க்கு போனோங்க. அதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே பஞ்சுவலா நம்ம வந்து இருக்கணும். 37வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். அதாவது நம்மளால மத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னாக்கா, அதனால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்துனால எல்லாருக்குமே பிரயோஜனம் தான். எல்லாருக்குமே அவர்னால வந்து லாபம் இருந்துச்சுங்க. அவர்னால யாரும் வந்து நஷ்டமே அடையல. அவர் பக்கத்துல இருந்தா அங்க வந்து ஆசீர்வாதம் தான். அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் இருக்கணுங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னாக்கா நம்மளால ஏதாவது பிரயோஜனம் இருக்கணுங்க. ரிசோர்ஸ்ஃபுல் நம்ம வந்து இருக்கணுங்க. 38வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட ஒரு பொறுப்பு இருந்துச்சு. தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பது. ஒரு இடத்துல சொல்றாரு இல்லைங்களா? ஜீல். ஆலயத்து குறித்தான என்னுடைய வைராகியம் அப்படின்றாருங்க. அந்த ஜீல் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. வைராகியமா அந்த விஷயத்த செய்து முடிக்கிறாருங்க. நம்ம கிட்ட அந்த வைராகியம் இருக்கணுங்க. ஒரு பொறுப்பு இருக்கணும். சும்மா ஏதோ பண்ணிட்டோம், போனோம், வந்தோன்ட்டு இல்லைங்க. நமக்கு ஒரு பொறுப்பை தேவன் வந்து கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைய வந்து நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணணுங்க இந்த உலகத்துல. இயேசு கிறிஸ்து போல வாழணும். இது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. இடுக்கமான வாசல் வழியில நடக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. நற்கனிகளை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. சுயமா நம்மளால நிச்சயமாக செய்ய முடியாது. தேவனோட பலத்தை பெற்றுக்கொண்டு தான் நம்மளால செய்ய முடியுங்க. 39வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரெவரன்ஸ், பயபக்தி.
தேவன் மேல இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பயபக்தியா இருந்தாருன்ட்டு நிறைய இன்ஸ்டன்சஸ் சொல்ல முடியும். அதுல குறிப்பா சொல்லணும்னாக்கா கெத்செமனே தோட்டத்துல அவர் செய்த ஜெபம், அதிலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு பயபக்தியா அவர் வந்து இருந்தாரு. இந்த பாத்திரம் வந்து நீங்க கூடுமானால் நீங்கட்டும் தேவனே, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்ட்டாருங்க. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாருங்க. இதே மாதிரி சிலுவையிலயும் சரிங்க. என்னோட ஆவிய நான் என்ன பண்றேன் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, உயிரை வந்து தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துடுறாரு. இதுதான் வந்து தேவன் மேல அவர் வைத்திருந்த பயபக்தி. நமக்கு அந்த அளவுக்கு ரெவரன்ஸ் இருக்குதா? தேவன் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்ற நினைப்புல வாழ்றோமா? அப்படி வாழக்கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கணும்னாக்கா, தேவன் இங்கதான் இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு நான் செய்யறது எல்லாமே. நான் அந்த கனத்த அவருக்கு குடுக்கணும். பயபக்தியா நான் வாழணும்ன்ற எண்ணத்துல வந்து நம்ம இருக்கணுங்க. இயேசு அப்படித்தான் இருந்தா 40வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, செக்யூரிட்டி பாதுகாப்பு. அதாவது தேவன் என்னுடைய பாதுகாப்பு அப்படின்ற எண்ணத்துல தான் அவர் வாழ்ந்தாருங்க. இல்லைங்களா? அவர் வந்து கூட இருக்கிறவங்கள நம்பி வாழல. அப்பா, அம்மா பாத்துக்குவாங்க. 12 அப்போஸ்டல்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு பாடி கார்டுங்க மாரி. அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற எண்ணத்துல அவர் வாழலங்க. தேவன்கிறாரு. யார் என்ன செய்ய முடியும்? தேவனோட சித்தத்துக்கு மாறாக என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்ற எண்ணத்துல வாழ்ந்தாருங்க. நம்ம எப்படி வாழ்றோம்? ஆன்சைட்டில வாழ்றோமா? நாளைய தினத்த குறித்து கவலையில வாழ்றோமா? இல்ல தேவனுடைய பாதுகாப்பு, யாரு என்ன செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்துல வாழ்றோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. இன்னைக்கு நாளைய தினத்த குறித்து இருக்கின்ற கவலை எல்லா ஜனங்கள்ட்டயும் அதிகரிச்சுட்டே வருது. ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்போ இயேசு கிறிஸ்து போல 41வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம பாவத்தை வந்து ஜெயிக்க முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இல்லைங்களா? சாப்பிடுற விஷயத்திலயும் சரி, மத்த எல்லா விஷயத்திலயும் சரி, மாம்சீக ரீதியான வருகின்ற அந்த டெம்ப்டேஷன்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமா இருந்தது. அதனால தான் என்னங்க சாத்தானோட டெம்ப்டேஷனை வந்து மேற்கொண்டார். சாதாரணமா வந்து மேற்கொள்ளணுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம மேற்கொண்டு இருக்க முடியாது. யோசேப் கிட்ட இருந்துச்சுங்க செல்ஃப் கண்ட்ரோல். அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்துச்சுங்க செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம கிட்ட இருக்குதா செல்ஃப் கண்ட்ரோல்? பேசுற வார்த்தை யோசிக்காம பேசுறோமா? இஷ்டத்துக்கு சாப்பிடுறோமா? மானசீக ரீதியான இச்சைக்குள்ள நம்ம வந்து சிக்கிக்கொண்டு இருக்கின்றோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் மிக மிக அவசியங்க. 42வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சென்சிட்டிவிட்டி கூர்ந்து அறியும் திறன். அதாவது மத்தவங்களோட கஷ்டத்த நம்மளுடைய கஷ்டமா பாவிக்கிறது. ஒருத்தவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்களோட இடத்துல இருந்து அந்த விஷயத்த பார்ப்பது. இல்லைங்களா? அப்படிதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்காக ஏன் ஜெபம் பண்றாரு, வேண்டுதல் செய்கின்றாரு பரலோகத்துல? நம்மளுடைய கஷ்டம் என்னன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம இடத்துல இருந்து ஒரு மனுஷனோட கஷ்டம் என்னன்றத அவர் பார்த்துட்டாரு. இல்லைங்களா? நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கணுங்க. மத்தவங்கள ஈஸியா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். அவங்களோட லைஃப வச்சு. ஆனா அவங்க சைட்ல இருந்து ஒரு தடவை நம்ம வந்து பார்க்கணுங்க. ஏன்னா நம்மகிட்ட பாவம் இல்லைன்ட்டு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. அவங்க ஒரு விதத்துல பாவம் செய்தால், நம்ம ஒரு விதத்துல பாவம் செய்றோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, நம்ம வந்து 100% நீதிமான்ன்ட்டு அர்த்தம் கிடையாது இல்லைங்களா? அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிறிஸ்தவருக்கு. அவங்களோட இடத்துல இருந்து அவங்களோட கஷ்டம் என்ன? ஏன் வந்து அந்த மாரி தவறான ஒரு மனிதனா அவர் இருக்கிறாருன்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இயேசுகிட்ட அந்த குவாலிட்டி 43வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்சியாரிட்டி நேர்மை. இயேசு கிறிஸ்து நேர்மை உள்ளவரா இருந்தாருங்க. இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும்னாக்கா, பரலோகத்துல சாத்தான் செய்தத வந்து ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாத்தான் என்ன நினைக்கிறான்? தேவனுடைய மகிமைய பார்த்து, நானும் தேவன போல ஆகணும். என்னோட சிங்காசனத்த தேவனுக்கு ஒப்பா உயர்த்தணும். உன்னதமானவருக்கு நான் வந்து ஒப்பாகணும்ன்ற அந்த ஒரு யோசனை மனசுல வந்துச்சுங்க. இது நேர்மை இல்லாத தனம். ஏன்னா, நேர்மை இருந்திருந்தா, தேவன் தான் என்னோட இந்த நிலையில வைத்திருக்கிறாரு. தேவனுக்கு விரோதமா நான் எப்படி யோசிக்க முடியும்? அப்படின்ற அந்த யோசனை வந்திருக்கும். சின்சியாரிட்டி இல்லாததுனால தான் தவறான அந்த எண்ணம் அவனுக்கு வந்துச்சுங்க. அந்த பெருமையினால வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து 100% சின்சியரா இருந்தாருங்க. ஒரு காலமும் அவர் வந்து அவருடைய மகிமைய தவறா பயன்படுத்தல. தேவனுடைய குமாரன் என்ற விஷயத்த வந்து என்ன பண்ணலங்க, அவர் வந்து கொள்ளையாடின பொருளாக அவர் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லங்க. தம்மை தாமே வந்து தாழ்த்துகிறாருங்க. மரண பரியந்தம் தாழ்த்துகின்றார். இந்த சின்சியாரிட்டி இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர பத்தி பேசுறோங்க. இதே சின்சியாரிட்டி நமக்கு சகோதர, சகோதரி 44வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, த்ரிஃப்டினஸ் சிக்கனம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாழ்க்கைய வந்து வாழ்ந்தாருங்க. இந்த மாரி விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்ட்டு டிமாண்டிங்கா இல்லங்க. போற இடத்துலலாம் ஜனங்கள்ட்ட எனக்கு இது குடுங்க, அது குடுங்க, நான் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்ட்டு அவர் சொல்லல. தேவன் அவருக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் குடுத்திருந்தாரோ, அத வைத்து அவர் வந்து சிம்பிளான ஊழியத்த வந்து பண்றாருங்க. நெறைய சிஸ்டருங்க கூட என்ன பண்றாரு, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க ஊழியத்துல.
அதெல்லாம் வந்து வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, ரொம்ப ரொம்ப வந்து சிக்கனமா வந்து ஒரு ஊழியத்த பண்றாரு. இந்த ஒரு கேரக்டர் நம்மகிட்ட வேணுங்க. 45வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தரனஸ் பூரண நிலை. அப்படின்னா, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு கிரியைக்கும் தேவன் ஏற்ற கூலிய தருவாரு. ஏற்ற ரிவார்ட குடுப்பாங்க அப்படின்ற அந்த மனநிலையில வாழ்வது. இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மனநிலையில தான் இருந்தாரு. அதனால தான் எந்த ஒரு அவமானத்தையும் என்ன பண்ணலங்க, அவர் பெருசா எடுத்துக்கல. அவருக்கு முன் இருந்த சந்தோஷத்த நினைத்து அதுக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்தாருங்க. தேவனுடைய மகிமைக்கென்றே வாழ்ந்தாருங்க. நம்மளும் அதே மாரி தான் வாழணும். ஏன்னா நம்மளுடைய லைஃப் சாதாரண லைஃப் இல்லங்க. இட்ஸ் அ லைஃப் ஆஃப் கமிட்மென்ட். இட்ஸ் அ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். நம்மளோட லைஃப் ஃபுல்லாவே தேவனோட மகிமைக்கென்று வாழணும். இல்லைங்களா? நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவன் ஏற்ற கூலிய தருவார்ன்ற அந்த ஒரு மனநிலை நம்ம வந்து வாழணுங்க. இல்லன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம். 46வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாலரன்ஸ் பொறுத்தல். இப்போ உலகம் ஃபுல்லா டாலரன்ஸ் வந்து கம்மியாயிட்டே வருதுங்க. ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் ஆவறதில்ல. ஒரு பாஷைக்காரருக்கும் இன்னொரு பாஷைக்காரருக்கும் ஆவறதில்ல. ரொம்ப ரொம்ப பிரச்சனை, சண்டை இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டே வருதுங்க. ஆனா கிறிஸ்தவரா இருக்கிற நம்மகிட்ட டாலரன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கணும். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த காலகட்டத்துல ஜனங்க அவர சுத்தி நெருக்குறாங்க. எல்லாத்தையும் வந்து டாலரேட் பண்ணிக்கிறாருங்க. அவமானப்படுத்துறவங்க டாலரேட் பண்ணிக்கிறாரு. கூட இருக்கிறவங்கள வந்து அவர புரிஞ்சுக்கிறதுல டாலரேட் பண்ணிக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து டாலரேட் பண்ணிட்டே போறாருங்க. சரிங்களா? ஸோ நம்மகிட்டயும் அந்த டாலரன்ஸ் லெவல் அதிகமா இருக்கணும். 47வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரூத்ஃபுல்னஸ். உண்மை உள்ளவரா இருந்தாருங்க நம்மளோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா, அவரே சத்தியங்க. இல்லைங்களா? அவர்கிட்ட ஒரு துளி கூட பொய்யின்றது இல்ல, ஃபேக்னஸ்ன்ட்டு இல்ல. ஜென்யூனா இருந்தாரு. பியூரான அன்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் செய்ததெல்லாம் சத்தியம். 48வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞானம். ஞானம் அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத சின்ன வயசுலயே நம்ம வந்து பார்த்துடலாங்க அவர் லைஃப்ல. இல்லைங்களா? அவர் பேசுறத பார்த்து ஆச்சரியப்படுறாருங்க. இன்னொரு இடத்துல சாலமோனிலும் பெரியவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது உண்மைதாங்க. சாலமோன்லயும் இவர் வந்து பெரியவர். இந்த ஞானம் அவருக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய குமாரன் என்பது மட்டுமல்ல, தேவன் கிட்ட அவருக்கு இருந்த அந்த பயங்க. ஏன்னா தேவனோட பயம் தான் ஞானத்தின் 49வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வர்ச்சு. அறமுள்ள ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழணும். இயேசு கிறிஸ்து அறமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் மற்ற மதத்தார் கூட அவர வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாங்க. அவர போல இருக்கணும், அவர போல நேர்மை உள்ளவரா இருக்கணும், அவர போல பேசணும், அவர போல பழகணும், அவர போல இரக்கம் உள்ளவரா இருக்கணும், அவர போல கேரக்டர வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்லைங்களா? நெறைய கேரக்டர் டெவலப்மென்ட்க்கு அவர தான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பேசுறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வர்ச்சு அவர்கிட்ட இருந்துச்சுங்க. ரொம்ப வர்ச்சுவஸா இருந்தாரு. இல்லைங்களா? அதனால தான் தேவனை எப்போதுமே மகிமைப்படுத்தினார். நம்மளும் வந்து இந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனை எப்போதுமே மகிமைப்படுத்தணும். இந்த 49 குவாலிட்டீஸ்ல எத்தன நம்மகிட்ட இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ப ஆராய்ச்சி செய்து பார்த்து நம்ம தேவன்கிட்ட ஜெபம் செய்து இந்த குணங்கள வந்து வளர்த்துக்கலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றுமே மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ சோ மச். ஆமென்.